பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ப்ளவுஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் இருக்குது, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இருக்குது. கட்டோரி ப்ளவுஸ்னால் என்ன, கட்டோரி ப்ளவுஸ் என்ன மாதிரி அந்த கிளாத்து என்ன ஆங்கிளில் நம்ம கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கிராஸ் கட்டிங் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த கிளாத்து நம்ம கிராஸில் போடுவோம், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கிராஸில் வரும். நேர் கட்டிங்னா ஃப்ரண்ட்டில் நேராக வரும், பேக் சைடும் நேராக இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் நேராக இருக்கும். அந்த மாதிரி உள்ளது அது நேர் கட்டிங். ஆனால் கட்டோரி ப்ளவுஸுங்கிறது ஷோல்டர் பகுதியிலேருந்து ஒரு சைடாக நமக்கு நேராக அந்த கிளாத் வரும், அதுக்கப்புறம் வர்றது கிராஸில் வரும். அந்த மாதிரி கட் பண்ணுறது தான் அந்த கட்டோரி ப்ளவுஸ். அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத்தோட அளவு பார்க்கலாம். இது 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் அளவு இந்த கிளாத்தோட அளவு இருக்குது. ஸ்லீவ் இந்த டிசைன் நேராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள கிளாத்துக்கு கொஞ்சம் அளவுகளை நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா சரியாக வரும். ஃபஸ்ட்டில் ஒரு சார்ட் பேப்பரில் அந்த கட்டோரி அளவுகளை நான் எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு வரைபடமாக சொல்லிக் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகளை மட்டும் இதில் வரைகிறேன். ஃப்ரண்ட்டில் உயரம் 13 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். உங்கள் ப்ளவுஸுக்கு என்ன அளவோ அதை அடையாளப்படுத்துங்க. அகலம் 12 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு சைடில் உள்ள அளவை மட்டும் அடையாளப்படுத்துகிறேன். பேக் சைடு 24 இன்ச்சு அகலம் உள்ள ப்ளவுஸு, ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் 12 இன்ச்சு. அந்த மாதிரி அளவுகளை இது அப்படியே ஸ்கொயராக வரைஞ்சிட்டு அதோட அளவுகளை பார்க்கலாம். ஒரு சைடு தையலுக்கு 1.5 இன்ச்சு விடுற மாதிரி இதில் அளவுகள் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது உயரம் அகலம் வருது. இப்போ இந்த சைடு நெக்கு, இந்த சைடு ஆம்ஹோல் அந்த மாதிரி வரும். இப்போ இந்த நெக்கு பகுதியிலேருந்து எப்போதும் நம்ம ஷோல்டர் பகுதி அடையாளப்படுத்துவோம் பாருங்கள், அதே மாதிரி 5.5 இன்ச்சுக்கு ஷோல்டர் பகுதி அடையாளப்படுத்துகிறேன். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 6.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஃப்ரண்ட் ஓப்பன் பகுதியில் 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஆம்ஹோல் 5.5 இன்ச்சு. இப்போ ஆம்ஹோல் நம்ம எப்போதும் சதுரமாக வரைஞ்சிட்டு வளைவாக வரைவோம் பாருங்கள், அதே மாதிரி அடையாளப்படுத்திடலாம். இந்த கார்னரில் இருந்து 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 1.25 இன்ச்சு பேக் சைடு அளவு. அதில் நம்ம ஆம்ஹோலை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சுக்கு குழிவாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அளவுகள் சரியாக வந்துடும். இந்த மாதிரி வரும். ரெண்டாவதாக வரைஞ்சிருக்கிறது ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு. இப்போ நெக்கில் மேலே என்ன அளவு இருக்கோ அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்தி நெக் வரையலாம். 2.5 இன்ச் இருக்குது. ஒரு லைன் போட்டுட்டு ரவுண்டு நெக் இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ரவுண்டு நெக். சைடு உயரம் 6.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேருந்து நம்ம டாட் எந்த பகுதியில் பிடிக்கிறோமோ அதை விடவும் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே இந்த வளைவை வரையணும். இப்போ 3.5 இன்ச்சில் நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா 3 இன்ச்சில் இந்த லைன் இந்த கிராஸில் அப்படி கொண்டு முடிகிற மாதிரி வரைஞ்சி விடுங்க. சைட்லேருந்து இந்த பகுதியில் அப்படியே முடிச்சிருக்கிறேன். இது எல்லாமே நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி நம்ம அடையாளப்படுத்துவோமோ அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் நான் இப்போ இந்த சார்ட் பேப்பரில் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஓப்பன் பகுதியிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு அப்புறமா நம்ம டாட் பிடிக்கிற பகுதி, அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து 3 இன்ச் அளவு டாட்டோட அளவு, சென்டர்லேருந்து 3 இன்ச்சு உயரம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு டாட் பிடிப்போம், பெரிய டாட் பிடிக்கிற பகுதி. இப்போ இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு என்ன அளவோ அதை அடையாளப்படுத்துங்க. இப்போ இந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு அப்புறம் 3 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தலாம். இப்போ அளவு கம்மியான ப்ளவுஸ் அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்கு அப்புறமா நான் இந்த 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன் பாருங்கள், அந்த அளவில் நீங்கள் அளவுகளை கம்மியாக எடுக்கலாம். இப்போ இந்த நெக்கோட வளைவு இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இருந்து அடையாளப்படுத்துங்க. இதிலேருந்து இந்த லைனை இந்த சைடை அப்படியே வளைவாக வரைஞ்சி விட்டுருங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள கிளாத் எல்லாமே
நேர் கட்டிங்காக வரும். இந்த சைடில் நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இது வந்து நம்ம கிராஸில் அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு அந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு அப்புறம் நம்ம 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறோம். இப்போது இதை விடவும் கொஞ்சம் அளவு சின்ன ப்ளவுஸ் அப்படின்னா அந்த 3.5 இன்ச்சை நீங்கள் 2.5 இன்ச்சாக எடுக்கலாம். இப்போ இதை விடவும் பெரிய ப்ளவுஸு, இதை விட அளவு வந்து அகலம் அதிகமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறதுன்னா 3.5 இன்ச் எடுக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டில் கப் சைஸ் அளவை பொறுத்து அந்த அளவுகளை நம்ம குறைக்கவோ கூட்டவோ செய்யலாம். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி வரும். இப்போ மற்ற ப்ளவுஸுகளுக்கும் இந்த கட்டோரி ப்ளவுஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது நேர் கட்டிங்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நேர் கட்டிங் நேராக வருது கிளாத்து. கிராஸ் கட்டிங் அப்படின்னா மேலே ஷோல்டர் பகுதியிலேருந்தே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கிராஸில் வருது. அந்த மாதிரி கிராஸில் வரும்போது கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அந்த கிராஸ் கட்டிங் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஷோல்டர் பகுதியில் வந்து அந்த கிளாத் வந்து எனக்கு இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த கிராஸில் அந்த கிளாத் இருக்கும்போது கொஞ்சம் இழுத்து கொடுக்க தான் செய்யும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுவும் இழுத்து கொடுக்காம கப் ஷேப்பும் நமக்கு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த கட்டோரி வந்து ஷோல்டர் பகுதியில் நேராக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி அந்த கப் ஷேப்புக்கு மட்டும் அந்த கிராஸில் அந்த கிளாத்தை கொடுக்கும்போது கப் ஷேப்பும் நமக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கும். அந்த ஷோல்டர் பகுதியில் அந்த கிளாத்து இழுத்து கொடுக்காம ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது. இப்போது கிளாத்தில் கட் பண்ணுறத பார்ப்போம். இது கரை பகுதியை 2ஆக மடிக்கிறேன். இது பேக் சைடு அளவு கட் பண்ணுறேன். மடித்து வச்சுருக்கும் போது 12 இன்ச்சு அகலம், உயரம் 15 இன்ச் அளவு கட் பண்ணுறேன். இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு இதில் நான் எக்ஸ்ட்ரா தான் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கிறேன். சேர்ந்த மாதிரி கிளாத்து மடித்து தைக்கணும் அப்படின்னா பேக் சைடு உயரத்துலேருந்து 2 இன்ச்சு கிளாத்து அதிகமாக எடுங்க. 15 இன்ச் அளவு அந்த சைடு அடையாளப்படுத்தின பகுதியை இந்த சைட்லையும் அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இந்த கிளாத்தில் மடிப்பு பாகம் நெக்கோட பகுதி, இந்த சைடு ஆம் ஹோல் அந்த மாதிரி வரும். இப்போ இது பேக் சைடு அளவு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணலாம். ஷோல்டர் 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். பேக் சைடு நெக்கு 9.5 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஆம் ஹோல் 5.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைடில் 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு மேலே கொஞ்சமாக வரைகிறேன். நான் கிளாத்து மேல் பக்க கிளாத்தில் அந்த லைன் தெரியும். இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இந்த வளைவாக வரைஞ்சி விட்டுறலாம். இந்த கார்னர் பகுதியில் லைட்டாக அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அந்த பகுதியிலேருந்து 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி வளைவாக வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நெக்கு மேலே என்ன அளவு இருக்கோ அந்த அளவை கீழையும் அடையாளப்படுத்திடலாம். 2.5 இன்ச் அளவு நெக்கோட அகலம். ரவுண்டு நெக் கொஞ்சம் கீழே அப்படி வரையாமல் விட்டுருக்குறேன். ரவுண்டு நெக்கு இந்த மாதிரி வரையணும். இப்போ இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. மடித்து வச்சுருக்கோம் பாருங்க, அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகளை பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்த அந்த கிளாத்தை அப்படியே வச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 6.5 இன்ச், ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அடையாளப்படுத்திட்டு மேலே அந்த கிளாத் இருக்கு பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே ஷோல்டர் வெட்டு எல்லாமே அடையாளப்படுத்தி ஆம் ஹோல் எல்லாமே அடையாளப்படுத்திடலாம். இப்போ இந்த கிளாத்தை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் உயரம் வந்து நமக்கு கம்மியாக தான் வேணும், இதை எடுத்துகிட்டு அடையாளப்படுத்தலாம். 13.5 இன்ச்சு ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அந்த பகுதியில் நீளத்துக்கு ஒரு லைன் போட்டுருக்கலாம். இப்போதும் நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி அடையாளப்படுத்துவோமோ அதே மாதிரி 5.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். சைடில் 6.5 இன்ச்,
ஆம்ஹோல் பகுதியில் குழிவாக கட் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி அப்படியே வரைஞ்சி விடுறேன். இப்போ இந்த சைடில் டாட் பிடிக்கிற பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அதிலிருந்து இந்த சைடில் கிராஸில் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த சைட்லேருந்து சைடில் அப்படியே ஒரு லைன் போட்டுடலாம். சைட்லேருந்து 3.5 இன்ச்சில் இது டாட் பிடிக்கிற பகுதி. அதுக்கப்புறம் 3 இன்ச்சு டாட்டோட அளவு. இப்போ இதுக்கு சென்டரில் அடையாளப்படுத்திட்டு டாட் பிடிக்கிற உயரம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த மாதிரி தான் நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு அடையாளப்படுத்துவோம். இதுக்கப்புறம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த பகுதி இந்த நெக்கு பகுதியில் இந்த வளைவாக வருது பாருங்கள், அந்த சைடில் கொஞ்சம் அந்த வளைவுக்கு கொஞ்சம் மேலே அந்த சைடில் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த சைட்லேருந்து வளைவாக அந்த பகுதியில் அந்த லைன் முடிகிற மாதிரி அப்படி வளைவாக வரைஞ்சி விட்டுருங்க. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து வேறு ஒரு கிளாத்தில் நம்ம கிராஸில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு கிளாத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு சைடில் உள்ள கிளாத்து மட்டும் நமக்கு நேராக வேணும், அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இல்லை எப்போதும் போல் இப்படி கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தட்லேயே கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லைனை அப்படியே நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த லைனில் வந்து நமக்கு 2 கிளாத்தும் ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வரும்போது இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணியிருக்கிறோம். இப்போது டாட் பிடிக்கிற பகுதியை நம்ம வந்து இன்னொரு கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அந்த கிளாத்தில் தானே இப்போது சைடில் உள்ள தையலுக்கும் இந்த கிளாத்துக்கு தையலுக்கும் சேர்ந்த மாதிரி அளவுகளை நம்ம அதிகமாக விட்டு கட் பண்ணணும். இப்போது ஸ்லீவுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வர்ற கிளாத்தில் கட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி டிசைன் உள்ள பகுதி நீளத்துக்கு அந்த டிசைன் இருந்ததுன்னா ஸ்லீவ் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லாங்கான ஸ்லீவ், அகலம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த சைடில் நேராக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். உயரம் 11.5 இன்ச் அளவு ஸ்லீவோட உயரம். மேலேயும் அடையாளப்படுத்தி ஸ்லீவுக்குள்ள பகுதியை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஓப்பனாக இருக்கிறது கீழே வரும். அகலம் இன்னும் கொஞ்சம் அளவு ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது. இதில் 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஜாயிண்ட் கொஞ்சமாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம வரைஞ்சிடலாம். கிளாத்து இன்னும் ரொம்ப வேணும், அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா எல்லாம் ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் வளைவாக இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணுங்கள். இப்போ இதில் குழிவாக கட் பண்ணலை, ஜாயிண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் குழிவாக கட் பண்ணலாம். மேலே அடையாளப்படுத்தி வரலாம். இது 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கிளாத்து நம்ம வேறு ஒரு கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் அந்த அளவுகளை நம்ம தனியாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு அந்த மாதிரி நேராக வச்சுட்டு இப்போ இந்த டிசைன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நேராக இருந்ததுன்னா நேர் கட்டிங், அதை கொஞ்சம் கிராஸில் நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை மடிச்சிருக்கிற பகுதியில் அப்படி கிராஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பகுதி அப்படியே நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அந்த வளைவாக இருக்கிற பகுதியில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி அப்படி வச்சுருக்கிறேன். ஏன்னா 3/4 இன்ச் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு கட் பண்ணணும். இது ஓப்பன் பகுதி. இந்த சைடு கொஞ்சமாக அதில் நெக்கு பகுதி வருது. இப்போ இதில் இந்த பீஸில் நம்ம கொஞ்சமாக தைப்போம் பாருங்கள், அந்த அளவு. அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே இருக்கிற கிளாத்தும் நமக்கு தையலுக்காக கொஞ்சம் கிளாத்து வேணும். அப்போ 3/4 இன்ச் அளவும் இந்த கிளாத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு அளவுக்கு 2 பகுதியும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ கிளாத்து வேணும் அப்படிங்கிறத உத்தேசமாக நம்ம விட்டாலும் போதும். இந்த அளவுக்கு விட்டுருக்குறேன். அப்புறம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இது இப்போ அந்த கிளாத்து கிராஸில் இருக்குது. இது நெக்கு பகுதி, சின்னதாக வளைவாக இருக்கிறது நெக்கு பகுதி. நம்ம மேலே அந்த கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அந்த பீஸ் தானே வச்சு அந்த டாட் பிடிக்கிற அளவுகள் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் கட் பண்ணி அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ அடையாளப்படுத்தியாச்சு. மேலே இருக்கிற அந்த சின்ன பீஸ் எடுத்துடலாம். இந்த கட் பண்ணியிருக்கிற பகுதி இந்த பகுதி. இப்போ இதுக்கு சென்டர்லேருந்து மேலே உயரம், இந்த டாட்டோட உயரம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 2 கிளாத்துக்கும் சேர்ந்த மாதிரி அடையாளப்படுத்தணும். நீடில் மார்க் போட்டுருங்க. இந்த பகுதி நமக்கு உள்பக்கமாக தான் அடையாளப்படுத்தணும். இந்த சைடில் அந்த நீடில் பதிஞ்சிருக்கு. இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பீஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது எந்த சைடில் நமக்கு டாட் பிடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்திட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது வசதியாக இருக்கும். இப்போ இந்த கிளாத்தில் சைடில் இந்த வளைவாக கட் பண்ணியிருக்கிற பகுதியில் எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்து விட்டு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படி கட் பண்ணும்போது அந்த சைடில் உள்ள பீஸ் வைக்கும்போது அந்த அளவுகள் இப்போ வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கும்போது இந்த கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கிளாத்தை கொஞ்சம் இந்த பகுதி வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஜாயிண்ட் பண்ணும்போது வசதியாக இருக்கும். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா கிளாத்து விடும்போது அந்த மாதிரி வரும். இப்போ சரியாக இருக்குது. இப்போ இந்த கட்டோரி ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இது காட்டன் கிளாத்து, இதுக்கு தேவையான லைனிங் கிளாத்தும் இதே அளவுக்கு நான் கட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம தைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கட்டோரி ப்ளவுஸ் ஈஸியான முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.